அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் தியான நிகழ்வு நடைபெறும். உங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு, அதன் பிறகு அடுத்த 25 நிமிடங்களுக்கு அருமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதையடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் நடராசர் ஜெகநாதன் அவர்கள் ஆளுமை பற்றி பேச வருகிறார்கள். ஆளுமை, அதாவது சவால்கள் மற்றும் சீர்கேடுகள் பற்றிய ஒரு வித்தியாசமான பேச்சை பேச வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி, கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை இல்ஃபர்ட், ஈஸ்ட் லண்டன் பகுதியிலிருந்து டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் தியானத்தை வழிநடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 25 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பனங்கால் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக
சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவற்றும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்திய டாக்டர் ஜெகநாதனுக்கு முதல் நன்றி. மற்றும் இன்றைய ஃப்ளையர்ஸை போட்டு அருந்ததி மாஸ்டருக்கும் மற்றும் பவானி விக்னேஸ்வரன் இன்றைய நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் டோக்கிங் சரையிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து, அடுத்ததாக இன்றைய சிறப்பு பேச்சாளராக டாக்டர் நடராசு ஜெகநாதன் அவர்கள் இல்ஃபர்ட்ல இருந்து வந்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சி அதாவது 1670வது தியான நிகழ்வில் பேசுவதற்கு வந்திருக்கிறார். அருமையான தலைப்பில் ஆளுமை, சவால்கள் மற்றும் சீர்கேடுகள். டாக்டர் ஜெகநாதன் இந்த தளத்துக்கு ஒரு அருமையாக ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர்ஸாக இருந்து இந்த தளத்தை இயக்கி எங்களுக்கு பல விதங்களிலும் சப்போர்ட் பண்ணி இப்படி 1670 நாளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து அவரை இன்று பேசும்படி அழைக்கின்றேன். சவால்கள் மற்றும் சீர்கேடுகள். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. மீண்டுமாக இத்தளத்தில் எனது அறிவுக்கு எட்டியதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டும் கலந்துரையாடலுக்கும் சந்தர்ப்பம் அளித்ததற்காக இணையதள அமைப்பாளர்களுக்கு எனது முதல் நன்றி. இந்த தலைப்பில் நான் முன்பும் பேசியதாக நினைவிருக்கின்றது. அதில் நான் மன ஆட்சியும் மனச்சாட்சியும் என்று சேர்த்து பேசியிருந்தேன். மனச்சாட்சியை பற்றி தான் அதில் கூட வலியுறுத்தி இருந்தேன். இன்று ஆட்சி தான் ஆளுமை, அது சவால்களும் சீர்கேடுகளும் என்ற தலைப்போடு இதற்கு காரண காரியம், அதாவது ஏன் இது சீர்கேடு ஆகின்றது, காரணம் மூலம் தான் ஒரு காரியம் என்ற முறையில். அப்போ இந்த அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல அந்த காஸ் இட் செல்ஃப் வில் பிகம் காஸ் ஃபார் another எஃபெக்ட் ஃபார் another காஸ் என்று தான் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் அப்படித்தான். அப்போ இது ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்வார்கள். தமிழில் நான் யோசித்தேன் கோளாறு என்று போட உண்டு. கோளாறு என்று சொன்னால் நார்மலாக ஒழுங்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒன்று தான் கோளாறு அடைகிறேன் என்று. ஆனால் சிலது ஆளுமையோ மனம் எடுக்கல அது சீராகவே இல்லை, டெவலப் பண்ணவில்லை. அதனுடைய தான் சீர்கேடு என்று போட்டேன். அது ஐ சப்போஸ் நியர் இனஃப். ஒரு சேயிங் ஒன்று இருக்கு, பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை என்று. அது ஒரு கோயின்சிடன்ஸ். ஆனால் எத்தனையோ பேர் பணம் இருந்தும் குணம் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது இந்த முன்னோர் அறிவில் வாசனா என்பது சான்ஸ்கிருத வேர்டாக்கும். சத்வ தபஸ் ரஜஸ் என்று சொல்லுகிறார்கள். அதில் ஓவலாப் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த தளத்திலேயே இந்த பஞ்சபூதங்கள் என்ற அடிப்படையில் இந்த நவக்கிரக அமைப்பு பிறப்பு பேர்த் டைமில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கிறோ அந்த மாதிரி எங்களோட குணங்கள் அமையும் என்று அருமையான ஒரு பேச்சு. அது இதில் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு உண்மை இருக்கின்றது. ஆனால் கோயின்சிடன்ஸாகவும் இருக்கலாம். சொல்வார்கள் விளையும் பயிர் முளையில் தெரியும் என்று சொல்லி. ஒரு பயிர் செழிப்பாக வளர்கிறதுக்கு அதில் வித்தும் சேதம் இல்லாமல் இருக்க வேண்டும், அது சென்றடைகிற நிலம் பொருத்தமாக இருக்க வேண்டும், சூழல் காலநிலை சூட்டபிளாக இருக்க வேண்டும். இல்லாதது பயிர் சரி வராது. ஸ்ரீலங்காவில் மழைக்கு பிறகு அது பார்த்தீங்களா, அது சில விட பிற்பாடும் அது காலநிலை மாறலாம். மனமும் அப்படித்தான். அல்லது ஆளுமையான எடுத்தாலும் இந்த மனம் என்பதே ஒரு கருத்தியல் அப்டிராக்ட் கன்செப்ட் என்று தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது சூட்சும அம்சம் என்று சொல்வார்கள். ஸ்பிரிச்சுவலுக்கு யாரோ சொன்னார்கள், ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று. இதில் நான் ஒன்றுக்கும் வாதத்துக்கு போகிறே இல்லை. என்று சொன்னால் எதுவும் தெரியாமல் இருக்கல ஒரு சக்தி ஸ்பிரிச்சுவல் என்ற முறையில் தான் முன்னோர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அது ஸ்பிரிச்சுவலிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று வாதிடாமல் இதுலேயும் உண்மை அறிவுறது, அதுதான் மெய்ஞானம் என்று சொன்னால். அப்போ என்லைட்டன்மென்ட்ன்றது மெஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் இது ஞான யோகம் என்று இருக்கின்றது. மற்றது
ராஜயோகம் என்று பிரம்மகுமாரி மூமெண்ட்ல ராஜயோகம் என்றைக்குல ராஜ் என்று இல்லை, அது மாஸ்டர் என்று சொல்வார்கள், எஜமான். அவர்களுடைய தத்துவம் என்னென்று சொன்னால், மனம் எஜமானா இருக்கக்கூடாது எங்களுக்கு, எனக்கு நான் தான் மனதுக்கு மாஸ்டர் இருக்கணும் என்று. அப்ப நான் என்றது யார் என்று அடுத்த கேள்வி வரும். அது இந்த ஆன்மாண்டு முடித்து விடுவார்கள். இதுல எல்லாம் நான் சீரியஸா எடுக்கிறேன் இல்லை. இப்ப எஜமானன்னா என்ன, பாஸ், மேலிடம் என்று சொல்லுவாங்க, மேலிடத்து உத்தரவு. இப்ப எல்லாத்துக்கும் மேலிடம் இறைவன் எடுக்கலாம் இல்லையா? சமயம் என்று அப்படித்தான் சொல்லுதா, ஆட்டுவிப்பான் அவன் என்று சொல்லி. இப்ப இது ஒரு பக்தி யோகா, அதுல எந்த வித தவறும் இல்லை. பக்தி யோகால நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் ஆளுமை என்று வரைக்கல இறைவன் என்று சொன்னா அது ஆளுமை பை ப்ராக்சியா. ப்ராக்சி என்றா நான் எடுத்து பார்த்தேன், ப்ராக்சிக்கு தமிழ் என்று ஏதோ பகர நிர்வாகம் என்று போட்டிருக்கின்றது. ஒரு பிஸ்னஸ் ஃப்ளப்பா போனா லிக்விடேஷன் டிசால்வ் பண்ணா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கால் பண்ணுவீங்க. எங்களை ஆளுமைக்கு அவரு அது சரி, அப்படி அது யூ கான் டூ தட். ஸோ மற்றது எத்தனையோ உவமைகள் பாதிக்கிறார்கள் இந்த மேனமண்டு வரையக்கில். நான் உண்டு உவமைகள் எல்லாம் பயனுள்ளவை, ஆனால் அது மெய்யா எடுக்கக்கூடாது. மெய்யா எடுத்துக்கொண்டால் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் நோக்கமே இதுண்டு போயிடும். பிகாஸ் யூ ஆர் பிலீவிங் சம் ஆஃப் தெம். இப்போ எத்தனையோ சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறது மெட்டாஃபோ அபியூஸ் என்று சொல்லி அலையக்கம் என்று சொல்கிறார்கள். மேனம் பிரெயின் வேவ்ஸ் மூளை கலங்கள்ல இப்போ இசிஜி அப்போ ஹார்ட் வேவ் வந்து நாங்கள் சொல்கிறேன் இல்லையே. இசிஜி இஸ் ட்ரேசிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒழிய, அதே மாதிரி தான் பிரெயினில் இருக்கிற இஇஜியும். அப்போ அது மன அலைகள் எல்லாம் சொல்லி கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிச்சார்ஜ் என்று சமீபத்தில் ஒரு மின்காந்த கதிரியக்கம் அதுக்குள்ள கொண்டாச்சு. ஐ ஆம் நாட் சேயிங் தேர் ராங், பிகாஸ் ஹூ ஆம் ஐ டு சே தேர் ராங். இதெல்லாம் உவமைகள் தான். இனிமே நான் டாபிக்கு போகிறேன். இதில் இன்ட்ரடக்ஷனை தான் சொன்னேன். நான் பவர் பாயிண்ட் உண்மையில ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கு மார்னிங் இன்றைக்கு தான் செய்யலாம். என்ற கடைசியில் ஒரு ஸ்லைட் ஒன்று போட போகிறேன். அது பவர் பாயிண்ட்ல போட்டால் அது நல்லா இருக்கும். I'll share the screen now. Sharing. தெரியுதா எல்லாருக்கும்? நீங்க கிளிக் பண்ணி சரியா வர வேணும். இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க. அது கணக்கே இல்லை. நான் சும்மா டைட்டில போட்டுட்டு few slides. இதுல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கேரக்டர் என்றது குணம், சுபாவம் என்று சமஸ்கிருதம் நினைக்கிறேன். சுபாவம், அது பாவம் என்று தான் சொல்லுவோம், பாவம் என்று இல்லை. சுபாவம் என்ற பாவனை, அது ஒரு வெளிப்படுத்துதல், அது மனோபாவம். இந்த சொல்லலாம் இந்த தடத்துல நான் எடுத்துக்கொண்டேன். மனோபாவம் என்ற எங்களுடைய இமோஷன்ஸ், உணர்ச்சி பெருக்கம், எண்ணம், அதை வச்சு குணம் என்று சொல்றதுல நடத்தையும் சேர்த்து வரும். இவர் ஒரு அழுமூஞ்சி அல்லது முன்கோபி அல்லது ஒரு பயந்தாங்கொல்லி என்று சொல்வார்கள் இல்லையா? அப்ப அதுதான் கேரக்டர். பர்சனாலிட்டி என்ற சொல்லு அது கிரீக் அண்ட் லட்டின்ல இருந்து டிரைவ் பண்ணது பர்சனான்னு சொல்லி. பர்சனான்னு சொன்னா அது ஒரு மாஸ்க் கண்டைகளை நீங்க கவசம் என்ற மீனிங் இல்லை. எங்களுடைய இனர் செல்ஃபை பிரதிபலிக்கிற மாதிரி. அது இனர் செல்ஃபை சைக்கி என்று தான் சொன்னார், மனம் என்று சொல்ல இல்லை அது ஆரம்பத்தில். ஆனா அதுல இன்னும் ஆழமா போனா அந்த சைக்கி அன்றைக்குள்ள அது ஒரு மூச்சோடு சம்பந்தப்பட்ட உயிர் துடிப்பு என்ன மாதிரி வருது. அப்ப இன செல்ஃப் அன்றைக்குள்ள இன மேக்கப் வரும், கான்ஸ்டிடியூஷன் வரும். இப்ப அதான் இந்த ஆளுமை என்று சொல்லி முதல்ல எனக்கு புரியலையே, தமிழ்ல ஆளுமை என்ற நல்ல பொருத்தமா இருக்குது. அதாவது இப்ப ஆளுமை அன்றைக்குள்ள ஒரு ஒரு பிசினஸோ கவர்மெண்ட் பரிபாலிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பராமரிப்பு நிர்வாகம் சொல்லி. அப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் அல்லது அமைப்பு திட்டம் இருக்கின்றது. அது அவையும் நாளடைவில் அமெண்ட் பண்ணுகின்றார்கள். அதே மாதிரிதான் இது எங்களை இருக்கிறது ஒரு எழுதினதண்டு இல்லை, மனம் பதிவுகளா இருக்கின்றது, இல்லை மன இயக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அது ஆளுமை என்று சொல்றது பொருத்தமா இருக்கின்றது. அதோட இந்த மேன்மேலும் எங்களை மனம் திட்டம் போடுற மாதிரியும் அது ஒரு ஆற்றல் தான். இட்ஸ் a potential.
ஆனால் இதை மனம், புத்தி, சித்தம் எல்லாம் வேறுபடுத்தி சொல்றதுல எந்த வித பயன் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. இப்ப ஆங்கிலத்துல கூட ஐக்யூ என்றதை இப்ப இமோஷனல் ஐக்யூ என்றார்கள், சோஷியல் ஐக்யூ என்றார்கள். இதெல்லாம் ஒரு உவமையா பேச்சுக்கு சொல்லலாம் ஒழிய, கடைசியில பார்க்க போனா எல்லாம் ஒரு ஆற்றல் தான். மற்றது இவையெல்லாம் நாங்கள் எங்களோட மரபு வழியாக அமைகிறது வந்து ஒரு ஜீன் இல்லை, பல ஜீன், பாலிஜெனிக்னு சொல்வார்கள். அதாலதான் அந்த என்னென்னு சொல்றது, அது டிரான்ஸ்மிட் பண்ணிக்கல லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதையா. மற்றது வந்து எதை நாங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வரமோ அதுதான் வேறு ஒன்றுன்றது. இந்த வேற பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட நர்வ் கனெக்ஷன்ஸே அப்படித்தான். வேர்கள் எல்லாம் மாதிரி சைட்ல எல்லாம் பெற மாதிரி தான் நர்வ் கனெக்ஷன்ஸ் பெருகி கொண்டு வரும். ஒன்று பழக்கமாக நல்லதோ கெட்டதோ பழக்கமாக வரைக்கல. அப்ப நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தா கெட்ட விதமாக தான் பழக்கப்படுத்தி கொண்டு வரும். அப்ப இது ஒரு பக்குவமே அமையறதுக்கு தடையா இருக்கிறதுக்கு சொல்லுவார்கள் ஆசா மாசங்கள் என்று சொல்லி. பாசம் என்று வரைக்குள்ள அது ஆசை ஆண்டைக்குள்ள புலன்கள் ஈர்ப்பு. அப்ப நான் நினைச்சேன் புலன்களும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம். பந்தம் அண்டைக்குள்ள நான் நினைச்சேன் இந்த லாஸ் என்று வருது, ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, சன் இன் லா, டாட்டர் இன் லான்னு சொல்லி நான் நகைச்சுவையா சொல்றேன். அப்ப இது எல்லாத்தையும் அறுத்து போட்டு துறவுக்கு போகணும் வண்டி இல்லை. நல்ல ஒரு கோட்டோ இது வந்து என்கேஜ் பட் நாட் கெட் என்டாங்கிள் சொல்லி, என்டாங்கிள் சொல்லி கட்டுப்பட்டு வாரம் கடமையை செய்கிற முறையில என்கேஜ் பண்ணணும். உடமையான்ற முறையில உடமை என்னைக்குல கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். அங்கதான் பிரச்சனையே வாரது. மற்றொரு தடை வந்து எங்கட மும்மலம் என்று சொன்னதான் ஆணவம் கண்மம் அதுக்குள்ள போகவில்லை. அப்ப இது ரெண்டும் கிட்ட நிலையில வந்து மனோபாவம் வந்து ஏற்றத்தாழ்வோட தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கும். அது வந்து ஒரு சிவியர் அண்ட் சஸ்டெயின் சொல்வார்கள். தீவிரமாயும் நிலைத்து கொண்டிருந்தா ஒரு மன நோய் என்பார்கள். தீவிரமா இல்லாமல் அல்லது ஒரு சொற்ப வேலைக்கு மட்டும் வந்து போனால் பர்சனாலிட்டி டிசார்டர், ஆளுமை சீர்கேடு என்று சொல்லலாம். அந்த வேர்டே நான் அதிகமாக பாதிக்கிறேன் இல்லை. பர்சனாலிட்டி டிஸ்ஃபங்க்ஷன் என்று போடுறது அது மேல ஒரு சேலஞ்ச் தான் எடுக்க வேண்டும். மற்றது மைண்ட். மைண்ட் என்பதே ஒரு கேள்விக்குறியானதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் an abstract concept. ஆனால் மைண்ட் என்பது ஆங்கிலத்தில் நவுனாக பாதிப்பார்கள், மைண்ட் என்றது வேர்பாயம் வருது இல்லையா. மற்றது மைண்ட் என்று சொல்லு டிரைவ் பண்ணதே மெமரியில இருந்தேன்னு சொல்றாரு. தமிழ்ல பார்க்க போனாலும் உங்களுக்கு நினைவுகள் வரவில்தான் மனம் இயங்கு என்று சொல்லுவீர்கள். நினைவுகள் வராட்டி மனம் என்பதே இருக்கிறோம் நீங்கள் டவுட்டா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இது அது டிஸ்கிரைப் பண்ணீங்களே, இது மனப்பதிவுகளின் சேமிப்பு அல்லது உற்பத்தி என்றெல்லாம் சொல்லலாம். அன்றைக்கு இந்த தடத்துல அவர் அருமையா பேசி இருந்து போதும் சொன்னார். அது வந்து ஹை ரெசல்யூஷனா இருக்கணும் என்று சொல்லி. அப்ப நான் ரெசல்யூஷன் என்ற வேர்டை பார்த்தேன். இப்ப ஹை டெபினிஷன் என்ற மாதிரி. ஆனா ரெசல்யூஷன் என்றதுக்கு பலவித அர்த்தங்கள் இருக்கின்றது. நிறைய அர்த்தம் இருக்கணும், கிளியர, கிறிஸ்ப, அல்லது ஒரு குழப்பமா பிரச்சனையா முரண்பாடா இருக்கல ஒரு தெளிவு இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு பின்வாங்காமல் இந்த திண்ணம் என்ற ஒரு வேர்டு, அது பாரதியார் ஒன்று பாடி இருக்கிறார். எண்ணிய கருமங்கள்ல ஒரு மன திண்ணம் என்று சொல்லி பின்வாங்கக்கூடாது. இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் எங்களோட ஏர்லி லைஃப்ல இருந்தே வருகின்றது. அப்ப எங்களுக்கு ஈஸி லைஃபா இருந்தா, இன்றைக்கு காலையில கோசி லைஃபை பற்றி பேசியிருந்தோம். இது ஈஸி லைஃப், இனி அது வேற. அப்ப ஈஸி லைஃபா இருந்தாலும் பதிவுகள் நல்லா இருக்குமோன்னு கேரண்டி இல்லை. நீங்க செல்லம், நான் சொன்ன மாதிரி செல்லம் கொடுத்து வளர்த்தா அடம் பிடித்து அடங்காப்பிடாரியாக வருவார்கள். செல்லம் கொடுத்து ஒரு அரசகுமாரன் நிலையை பார்த்தீங்களா இந்த இங்கிலாந்துல? இப்ப பார்த்தீங்களா? அது ஒரு வேற விஷயம். ஆனா சில பேருடைய லைஃப் வந்து டஃப் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது. அப்ப அந்த தாக்கம் வந்து சில பேருக்கு அது ஒரு மனதை புடம் போட்ட மாதிரி, தங்கத்துக்கு புடம் போட்டுற வேண்டிய யூ பிகம் ஹார்டுன்னு சொல்வார்கள். அப்ப சில பேர் அதுக்கு நல்ல ஒரு மனமாக வரலாம். ஆனா இந்த மனதுக்கு ஒரு டிலீட் பட்டன் இல்லை கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி. இப்ப நாங்கள் வந்து இந்த அனுபவங்களை கான்ஷியஸா சப்ரஸ் பண்றேன்றால் டிஃபிகல்ட், அது ட்ரெயின் பண்ணும்.
அதனால ரிப்ரெஷன் என்று சொல்லி ஒரு பாவிக்கிறார்கள் சைக்காலஜியில. அது வந்து சப்கான்ஷியஸா நடக்கிறது. வேறபடியா அது உங்களை ட்ரெயின் பண்ணாது. அப்ப இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஆளுமையோ மேனேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதில் சில உதாரணங்களோட பின் ஒரு ஸ்லைடில் காட்டுவேன். இப்போ மேலால சொல்கிறேன். சில பேர் வந்து மேடம் இமேச்சுவாக இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை 2 வரைக்குள்ள ஒரு சிறு பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது ரிக்ரெஷன்ன்றது. ரிக்ரெஷன்னா பின்போக்கம். சில பேருக்கு ஒரு லைஃபே இன்செக்யூராக இருக்கும். அல்லது ஒருவரையும் நம்ப மாட்டார்கள். டிஸ்ட்ரஸ்ஃபுல்லாக இருப்பார்கள். சில பேருக்கு ஒரு 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 டிட்டாச்மெண்ட், சோஷியலி டிட்டாச், அவர்கள் ஒரு சோஷியலாக வித்ட்ராவாக இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு மனம் வந்து ஒரு செட் பண்ணி விட்டால், செட் பண்ணுறது சீமெண்ட் செட் பண்ணுற மாதிரி, அது வந்து இன்ஃப்ளெக்சிபிளாக வந்துடும், மீள்திறன் இல்லாமல் போயிடும். இவற்றை நாங்கள் வெளில வேணும். அப்போ தன்னை அறிவதுன்றது நான் இதைத்தான் நான் என்னை பொறுத்தவரையில் நான் சீரியஸாக எடுக்கிறது. தன்னை அறிவதுன்றதுல வேறு அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து மனமும் இல்லை, உடலும் இல்லை, சோல் என்று சொல்லி, இது நடந்து முடிந்த கதை, விதிப்படி என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதெல்லாம் பாட்டி சொன்ன கதை என்று நான் சொல்லோட சொல்றது. கிராண்ட் ஃபாதர்ஸ் டேல்ஸ் என்று வேறு உள்ளது. அது ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ப்ராக்டிக்கலாக உதவுமான்றது கேள்வி. ஆனால் அறிவியலை சார்றது ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணும். அதுதான் நான் இங்கே ஸ்லைட் டைம் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த பார்க்கின்றேன். அப்போ ஐ என்று வரைக்குள்ள இந்த வேர்ட் கான்சியஸ்னஸ் அண்ட் அவேர்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் சினானிமஸ் தான். அப்போ சுய உணர்வு, உள்ளுணர்வு, நினைவுணர்வு, இந்த உள்ளுணர்வுன்றது சரளமாக பாவிக்கிறார்கள். ஆனால் அர்த்தம் எத்தனை பேருக்கு விளங்கின என்று நான் கேள்வியே தான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இது இல்லாட்டி நான் என்ற கேள்வியே இடம் இல்லை. இஃப் யூ ஆர் அன்கான்சியஸ். இந்த கவர்மெண்ட் மட்டுமில்லை, ஈவன் ராயல்ட்டியில அரசனுக்கு ஒரு இஃப் ஹி பிகேம் இன்கேப்பபிள் டு கவர்ன் ஆர் ரூல், அதுக்கண்டு ஒரு இது இருக்கு. they have to delegate it to somebody else, நிர்வாக பொறுப்பு. மற்றது வந்து நாங்கள் இந்த கான்சியஸாக இருக்கைக்குள்ள இந்த உள்ளும் புறமும் ஒரு தொடர்பாக இருக்கின்றது. அன்கான்சியஸாக இருக்கைக்குள்ள இந்த தொடர்பு அறந்து துண்டிக்கப்படும். அல்லது உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் வந்து மந்தமாக இருக்கும். சில வேளை உங்களுக்கு இல்லை காய்ச்சல் வரைக்குள்ள டிலீரியம் என்று ஆங்கிறது சொல்லுவார்கள், ஜன்னி வார அந்த மாதிரி நிலையில், அல்லது டாக்ஸிக் ஸ்டேட்டில், அல்லது ஹார்ட் ஃபெயிலியர், அல்ல லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் மந்தமாக வந்துடும். மற்றது அதுதான் கிளவுடிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்வது. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவிட்டி என்பது அந்த நேரத்தில் எங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அதே ஒரு கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸோடு தான் அந்த கருத்தை முன்வைத்தார். இந்த கன்செப்ட் ஆஃப் டீப் மைண்ட்ன்றது எப்போ வந்தது, யார் வந்ததுன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு ஐஸ்பர்க் மாடல் ஒன்றை காட்டுறார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஐஸ்பர்கை பற்றி கதைக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு உவமையாக சொல்கிற ஒழிய உவமையால் மெய்யன் எடுக்கிறது என்னை பொறுத்தவரையில் மடமை. அதோட இதில் ஐஸ்பர்க் மாடலில் வந்து கிளினிக்கலியாக ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. நாங்கள் எதுவும் சொல்லிக்கொண்டு போகலாம், ஆழமாக பதிகிறதுன்ற மாதிரி. அப்போ ஆழமாக பதிகிறதுன்றா மெமரியே இல்லை. அப்போ மெமரின்றதுக்கே அர்த்தம் இல்லை. அப்போ விழிப்புணர்வு இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட். விழிப்புணர்வோடு இருக்கைக்குள்ள நாங்கள் வந்து மிகுந்த கவனத்துடன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்போம். மற்றது இந்த மனம், இந்த நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸ் அவேர்னஸ்ல அகமும் புறமும் இசைவாகணும், ஒத்துழைக்கணுமோ இசைவாகணும். சில உதாரணங்களோட நான் சொல்ல போறேன். கூட மன ஆளுமையில மன இது நிலை சரியில்லாம போது அந்த ஒத்துழைப்பு இசைவு இல்லாமல் இருக்கும். அதாவது இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனா, கணவனோ மனைவி தூங்க போயிருக்கல, மனைவி தூங்க போயில வச்சுக்கணும், கணவன் வரவில்லை, சந்தேக கண்ணோட பார்த்தா
அவர் ஒரு உறவு வச்சிருக்காரு என்று யோசிப்பினம். அல்லது அவர் வந்த பிறகு எனக்கு தெரியும் சில இன்ஸ்டன்ஸ்ல எல்லாம் எக்ஸாம் பண்ணி பார்ப்பார்கள். உடுப்புல ஏதாவது பெர்ஃப்யூம் வாசம் அடிக்குதா, சில பேர் மணந்தும் பார்ப்பார்களாம். அப்படியெல்லாம் இருக்கின்றது. அப்ப அது அப்படியான நிலையில ஒரு பரநோயா என்று சொல்லி சந்தேக பேர் வழியா வந்துவிடும். அல்லது நீங்கள் தூங்க போய்க்குள்ள ஒரு வெளியில ஒரு சத்தம் ஒன்று கேட்டோன்னு இது பயம் சுபாவம் இல்லைன்றா இது ஒரு ஆங்ஸைட்டியா வரும் உடனே. மற்றது இந்த பொழுது விடிஞ்சோன்னு அன்றைக்கு நல்ல ஓவர் காஸ்டா மப்பு மந்தனமா இருந்தோன்னு இது என்ன இது பகல் மாதிரி இல்லையன்றோன்னு எதிர்பார்ப்பு மாதிரி இல்லை. அப்ப நாங்கள் அதை ஏற்கணும். காலநிலை மாறலாம். அப்ப அகமும் புகமும் இசைவா இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏமாற்றம் வரும். அல்லது நீங்கள் ஒழும்பினோன்னு உங்களுக்கு மனைவி பணிவிடை செய்ய உங்களுக்கு கோபம் வரலாம். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் நாங்கள் இந்த அகமும் புறமும் இசைவாக மற்றவர்களுடைய அங்கீகாரத்துக்காக துடிக்கின்றோம். அதுவும் தவறு. ஒரு நாளும் look for external validation. இந்த ஆளுமை அன்றைக்குள்ள ஒரு ஆட்சியின் சிறப்பு மக்களின் நிலையின் தேவை அறிந்து செயற்படுவது. முன்பெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். அரசன் மாறு இடத்துல போய் மக்களுடைய நிலையெல்லாம் அறிந்து வருவாராம். அப்படித்தான் இந்த எங்களோட ஆளுமை என்றவனும். அப்ப இது கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் விளங்கப்படுத்தினான். அப்ப ஐ அண்ட் ஃப்ரீ வில் என்று இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிக்கலா உதவும். மனம் புத்தி சித்தம் என்றதால பிராக்டிக்கல் வேல்யூ இருக்குதா எனக்கு தெரியவில்லை. அறிவியல்ல இந்த ஃப்ரீ வில்லுக்கு வர முதல் ஒரு மென்டல் இல்னஸ் அதுக்கு டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்கலாம். சித்தப்பிரமை என்றால் ஒரு என்ன மாதிரி என்று விளங்கப்படுத்தலாது. இப்ப அறிவியல் மூலம் இது சைக்கோசிஸா நியூரோசிஸ் நான் அதுக்குள்ள போவே இல்லை. அது மட்டும் இல்லை. இப்ப பை பர்த் உங்களுக்கு இப்ப நாங்கள் அதை லேர்னிங் டிசபிலிட்டி என்று சொல்றது, மென்டல் இம்பேர்மென்ட் முந்தி சொல்வார்கள், அல்லது மென்டல் ஹேண்டிகேப் என்று. அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நீட் என்று நாங்கள் கல்விக்கு உதவி செய்யலாம். மனம் புத்தி சித்தம் என்று நீங்க பிரிச்சா யூ கான் டூ ஹெல்ப் எனிபடி. அதே மாதிரி மென்டல் கெப்பாசிட்டி என்றது மூலம் நீங்கள் உங்களோட லீகல் டாக்குமெண்டேஷன் ஒரு வில் எழுதலாமோ. அந்த சுந்தரமூர்த்தி நான சரித்திரத்துல பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை என்று சொல்லி பாட்டன் எழுதி கொடுக்கல மனநிலை என்ன மாதிரி இருந்தது நான் சிலவளை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு மனம் துடிக்கும். மென்டலி கேப்பபிள், நோபடி நோஸ் அபவுட் இட். இதெல்லாம் தாக்கத்துக்காக சொல்ல இல்லை. இந்த அறிவியல் மூலம் நாங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல ப்ராக்டிக்கலா நாங்கள் அதை அப்ளை பண்ணலாம் வாழ்க்கையில. அப்ப ஃப்ரீ வில் நான் முதல் யோசிச்சுனா சுதந்திர சிந்தனை உண்டு. ஆனால் சமீபத்தில் நான் இந்த சொல்ல படித்து வச்சிருக்கிறேன், சங்கல்பம் என்று சொல்லி. அதுவும் சமஸ்கிருதம் தான், பரவாயில்லை. ஆனால் இந்த கூகுள்ல போட்டிருக்கிறார்கள், சித்தம் என்றதுக்கு போட்டிருக்கிறார்கள் மனம் கொள்தல் என்று சொல்லி. என்னட்டு சொன்னா வில்லிங்லி, சித்தத்துடன் ரெண்டு மாதிரி என்றைக்குல நான் வில்லிங்லி, அதுதான் ஃப்ரீ வில். ஆனால் இதுல என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆட்டு சரண்டர் பண்ணால் உங்களோட ஃப்ரீ வில் இஸ் கான்னு சொல்ல முடியாது. பார்ஷல் சரண்டர் இருக்கு சில வேளை. இப்போ ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஒன்றும் செய்வதற்கு இல்லை, கார்ல பழுதண்டா ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட். அப்போ மெக்கானிக் கிட்ட தான் நீங்கள் சரண்டர் பண்ணணும், வண்டியில கையோட ஒப்படைக்கிறீர்கள். அல்லது ஒரு பிளம்பிங் பிரச்சனை என்று சொன்னா டோட்டல் சரண்டர் என்று சொன்னா யூ ஆர் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ரீ வில். எல்லாம் நீதான் என்று கடவுள்கிட்ட பண்ணா யூ ஆர் டோட்டல் சரண்டர். இது சவரண்டர் நான் சொல்லல. அன்றைக்கு அது பேச்சுல பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க பார்ஷல் சரண்டர் என்றைக்குள்ள ஒரு பிலீஃபோட இருக்கலாம். மெக்கானிக் வில் டூ a good job, but there are a lot of mechanics who are playing out. ஆனா டோட்டல் சரண்டர் என்று சொன்னா ஃபெய்த், தட்ஸ் இட். நீங்க டோட்டலா சரண்டர் பண்ணியாச்சு கடவுள்கிட்ட, உங்களால ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு ஆளோட அளவோட கடந்த பற்று காதல் வந்தாலும் இதே பிரச்சனை தான். ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. டோட்டல் சரண்டர். பாத்தீங்களா இது எங்க போகுதுன்னு சொல்லி. இந்த பக்தியே அளவு கடந்த பற்று என்று தான் சொல்லுகிறார்கள்.
ஆசை அருமீன் ஈசனுடன் ஆசை அருமீன் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, காட் இஸ் omnipotent. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மோட்டர் மெக்கானிசம் தெரியும், அவருக்கு பிளம்பிங் தெரியும். நான் நகைச்சுவையா சொல்ல இல்லை. If you want to believe, you should take it. He is omnipotent. Omnipotent அதான் மீனிங். அப்ப இந்த ஆளுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஃப்ரீ வில் எங்களுக்கு இருக்கு. இட்ஸ் a privilege. அது மட்டும் இல்ல, இந்த ஃப்ரீ வில் 100% இருந்ததான் ஐ கேன், ஐ வில். நாங்கள் வாய சும்மா பேச்சுக்கா ஐ வில், ஐ கேன் சொல்லி கொண்டதுல பிரயோசனமே இல்லை. You must maintain your free will at the same time. அது மட்டும் இல்ல, இந்த கன்சென்ட் நீங்கள் ஒரு 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 கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலையோ, ஈவன் ஆப்ரேஷனுக்கு போய்க்கலையோ, என்னதுக்கோ அந்த நீங்கள் கன்சென்ட் பண்ணிக்கல உங்களுக்கு ஃப்ரீ வில்லோட தான் சைன் பண்றீங்களான்றதும் டாக்டர்ஸ் கடமை. அது எல்லாவது யூ ஆர் பீன் பெர்சுவேடட் என்ற ஒரு கொஸ்டின் வரும். முன்பு எல்லாம் நடந்தது, இப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தது இந்த அதுவும் என்னோடு சம்பந்தப்படுத்துது. டெஸ்டினி, என் விதி என் கையில். அது டெஸ்டினின்றது ஃபேட். கிஸ்மட்ன்றது என்ன பாஷையோ தெரியல, ஊல்ன்றது கிஸ்மட் என்று போட்டுக்கிறார்கள் இதுல. அதாவது whatever it is destined, it is inevitably decreed for the person to face or to happen. அதுதான் விதி என்று நாங்கள் எடுத்துக்கொள்றது. am I responsible for myself? அப்ப ஐ என்ற இதுதான் இந்த ஆளுமை, பர்சனாலிட்டி. இதை விட்டுட்டு விதி செய்த சதி என்று சொல்வது மதி மழுங்குவதான நிலை. அப்ப அதுக்கு எத்தனையோ அந்த காலையிலேயும் பேசினது மாதிரி கிடந்து, காலையில இந்த விகாரங்கள்னு சொல்வார்கள், காம குரோத லோப என்று போய்கொண்டிருக்கின்றது. பேட் கர்மா, ஊழ்வினை என்றது, ஊழ் என்றதுக்கு திருக்குறள் இல்ல, இரண்டை இருக்கிற புத்தகத்துல ஒரு பலவிதமான விளக்கங்கள் போட்டிருக்கிறார்கள். ஊழன்றது ஊழ்வினை என்று நாங்கள் போன பிறப்பை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இரண்டை இருக்க திருக்குறள் பொழிப்புரை எழுதினவர் ஒரு முழுமை நிலை, ஒரு பூக்குற மாதிரி பிளாசமிங் என்று. இந்த பூ பெய்துறன்றது ஏஜ் அட்டைன் பண்றதுக்கு ஒரு முறையா ஒரு பெண்ணாக பூ பெய்திட்டார் அந்த மாதிரி தான். அப்ப எங்களுக்கு வினையாக நாங்கள் எடுத்துக்கொள்றது, நாங்கள் ஒரு முறையான ஆளுமையை எழுதி விட்டோமான்றதான். செய்வன சிறந்த செய் என்ற மாதிரி செய்வன திருந்த செய் என்ற செய்வினை என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப ஏன்னு சொன்னா, நாங்கள் செய்வன எப்படியோ எல்லாம் செய்யலாம் இல்லையா? ஒரு காரியம் வெற்றி பெறத்துக்கு தேவை பொருள் என்னவோ, அது செய்முறை என்னவோ என்ற பற்றி பூரணமான அறிவு இருக்கணும். அந்த பூரண அறிவு தான் ரியாலிட்டி என்பது. நான் அடிக்கடி சொல்றேன், ரியாலிட்டி தான் இறைவனை என்று சொல்லி. அப்ப நாங்கள் பூரண அறிவு இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய வலிக்கிட்டாலும் வெற்றி நிச்சயம் இல்லை. அது ஒரு சிரமத்தோடு தான் ஒரு காரியமா மாற்றலாம். சும்மா சிரமப்படாமல் காரியம் மாற்ற போனால் இந்த பூரணமா இருக்காது. இது நாங்கள் சும்மா மனதால பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லிக்கலாம், அது விளைவை வச்சு தான் சொல்றோம். பாசிட்டிவ் நினைக்கல சக்சஸ் என்று சொல்லி, அது தவறுன்னு நான் சொல்ல இல்லை. அது உறுதிமொழியா சொன்னா போல நடக்க போதா? விழிப்புணர்வோட அதான் இந்த தேவை பொருள் என்ன, செய்முறை என்னன்றது உங்களுக்கு தெரியாட்டி இன்னும் நாட்டை போய் கேட்க வேண்டும். அது மட்டுமில்லை, இதற்கான சந்தர்ப்ப சூழலையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். சண்டைப்பாட்டில் வேற மட்டும் பார்த்து கொண்டிருக்கல, அதில் சந்தர்ப்ப சூழல் வந்தாலும் அதை நாங்கள் தவற விடுகின்றோம். ஒன்றில் எங்களோட சோம்பலோ லேசினஸால, அல்லது ஆணவம் என்று சொல்ல முடியாது, அல்லது ஒரு குருட்டு நம்பிக்கை என்று வச்சுக்கொள்வோமே, அல்லது ஒரு சாக்கு போக்கு சொல்றேன்னு சொல்வார். ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வேர்டு இருக்கு, கப் அவுட் என்று சொல்லி. கப்பிங் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன் டேக்கில் இதை ஒன்று சொல்லி போட்டு சாக்கு போக்கா போய் இந்த தன்னை மாற்றிக்கொள்ள இயலாமை சில பேருக்கு இருக்கு. அப்ப சில பேர் யூ கேன் ஆர்கியூ, அப்ப அதுவும் உங்களோட விதி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுவும் ஒரு சாக்கு போக்கு தான். சரியா? எல்லாரும் மியூட் பண்றேன் சார், போடுங்க ப்ளீஸ்.
ரைட். இப்போ நீங்க அன்மியூட் பண்ணுங்க ஜெகநாதன் மாஸ்டர். நீங்க அன்மியூட் பண்ணணும். சரியா? ஆமா. எஸ், ஐ திங்க் ஐ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். அதில் ஒரு ஸ்லைட் ஒன்று போடணும், திருப்பி எடுத்துட்டேன் போடக்குது. இதே முருக சொல்லி போட்டு தன்னை மாற்றிக்கொள்ள இயலாமே உங்களோட விதி என்று சொல்றது என்னை பொறுத்தவரையில அது ஒரு கப் அவுட் தான். இந்த மரபு அமைப்பு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்லேருந்து பிள்ளைகளுக்கு 100% காப்பியாக வாரே இல்லை. அப்படின்னா உங்களுக்கு இவல்யூஷனோ இது வேற சான்ஸே இல்லை, எங்களுக்குண்டு இல்லை, எந்த ஒரு உயிரினத்துக்கும். அதோட இந்த நாங்கள் பராமரிக்கிற நேச்சரிங்கில் எங்களை மென்டாரிங் என்று வருது இல்லையா? அது மென்டாரிங் மிக முக்கியமானது உண்டு. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வருது இல்லை என்னுடைய இதில். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மற்ற தட்டே இல்லை. மற்ற மூடினாத்தான் நீங்க மெட்டல் எடுக்கலாம். இல்லை, இதை நீங்க க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரைட். ஸோ இன்னும் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நான் ஸ்லைடில் போட இல்லை. சிந்தனை செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனே என்றுதான் பாடியிருக்கிறார். ஆனால் சிந்தனை வந்து எங்களோட ஆளுமைக்கு என்னென்ன சீர்கேடா இருக்கிறது என்று தன்னை அறிவர் மூலமோ அதை மாதிரி அகலலாம் என்ற முறையில தான் இருக்க வேண்டும். தியானத்துக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேன். தியானம் என்பது ஒரு ஒருமுகமான எண்ணம். அந்த ஒருமுகமான எண்ணம் வந்து புறத்துல இருந்து அகம் நோக்கி, அதாவது மற்ற அலுவலை பற்றி யோசிக்காமல் எங்களோட சுவாசத்தை பற்றி யோசிக்கல, அது அகம் நோக்கி. அது மட்டுமில்லை, தியானத்தின் போது நாங்கள் மௌனம் கடைப்பிடிக்கின்றோம். நான் ஒரு முறை சொல்லணும், அது மனதுக்கு ஒரு ஓய்வு என்று சொல்லி. அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் தியானிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் மனதுக்கு ஓய்வு. மூச்சு என்பது பிராணன், உயிர் என்பதுக்காக எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டு வரார்கள், உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டை குறைச்சா ஆயுள் கூடும் என்று சொல்லி. அது ஒரு முத்தோ என்று சொல்றது. ஆமே அப்படி சுவாசிச்சா போல அது விலங்குகள் அனட்டமியோ பிசியாலஜியோ வேறு. ஆனால் நீங்கள் மூச்சை ரெகுலரைஸ் பண்ணி ஸ்லோவா செய்தா உங்களோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஒரு சமநிலையாக வரும். அதில் நீங்கள் கவனிக்கணும், அது சமநிலையாண்டிக்கல சிம்பத்தட்டிக் வர்சஸ் பேராசிம்பத்தட்டிக். ஏதோ ஒரு வேகஸ் நர்வ் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணுறேன்னு சொன்னால் இட் இஸ் நாட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுகிறார்கள். நான் அன்றைய சொன்னேன், இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸா சொல்வார்கள் தரகர் மாதிரி டாட்டிங் என்று சொல்லி அந்த முறையெல்லாம் கையாளுகிறார்கள். அப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நீங்கள் மூச்சை நீங்கள் ஆழமாக டீப்பாக செய்யல ஒரு சமநிலை அடைகிறீர்கள், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். அது மட்டும் இல்லை, அது நான் முதலாம் முந்தி பேச்சாக கொடுத்தேன். நான் இந்த மனமோட ஹைப்போ தலமஸ் என்ற ஒரு ஆர்கன் இருக்குது, பிட்யூட்ரி, அதெல்லாம் ஒரு தொடர்பாக இருக்குது. சொல்கிறது ஹைப்போ தலமோ பிட்யூட்ரி ஆக்சிஸ்ன்னு சொல்லி, அதுதான் போய் உங்களோட எண்டோக்ரைன்ஸோட தொடர்பாக இருக்குன்றது. அப்போ அதெல்லாம் ஒரு தொடர்பாக தான் வேலை செய்ய மொழிய. மூச்சை எடுத்தா போல உங்களோட ஹோமோன்ஸ்லாம் பீரிட்டு கொண்டு பாயம்ன்றதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் மொழிய. நான் சொன்னேன், இது ஸ்பிரிச்சுவல் நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை நடத்துகிறோம், உண்மையை தான் அரைக்கிறோம், நானும் அதுக்கு தான் தண்டிக்கிறேன். அது மூச்சை நாங்கள் உயிர் நாடின்னு சொல்றது. சில பேர் சொல்லுவார்கள் சப்த நாடியும் அடங்கி போச்சுன்னு சொல்லி. அது மட்டுமன்று இல்லை, இந்த மூச்சு நீங்கள் ஒரு பதட்டம் அடையக்கல, சினம் அடையக்கல, மூச்சு எல்லாம் என்னன்னு சொல்றது சமநிலை இல்லாமல் போய்விடும். ஸோ இட்ஸ் நாட் ஹெல்த்தி. நீங்கள் அடிக்கடி கோவப்பட்டு பதட்டப்பட்டீங்க என்றால் உங்களோட ஆயுள் குறைஞ்சு போயிடும். அதுதான் உண்மை. அந்த ஸ்லைடில் நான் அதை நான் போடுறது யோசனை இல்லை. அது என்னடா அந்த எங்களோட ப்ராக்டிஸில் என்ன மாதிரி பர்சனாலிட்டிஸ் நான் ஏற்கனவே மேலாக சொல்லிவிட்டேன். அதாவது இந்த அகமும் புறமும் தொடர்பாக இருக்கல, தொடர்பு அடையாமல் நாங்கள் ஒரு புறத்திலே ஒரு நிகழ பார்த்துட்டு அதை நாங்கள்
ஓவர் இன்டர்பிரிட்டேஷன் பேர்கள் மிகப்படுத்திய அர்த்தம் கொண்டால் பயந்துடுவோம். ஒரு சில்லற விஷயத்தை ஐயோ இது உயிருக்கு ஆபத்தோன்னு பிகம் அது ஒரு anxious avoiding type of personality, dependent personality. சில பேர் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி. கணவன் லேட்டா வந்தோடனே they have become suspicious. அது paranoid personality. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். நான் எல்லாருக்கும் சொல்ல இல்லை. சில பேர் டோட்டலி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ரியாலிட்டி. அது எக்ஸென்ட்ரிக்கா சொல்லுவார். இவர் என்ன எக்ஸென்ட்ரிக்கா இருக்கிறார்கள். சில பேர் they are living in their own world, deluded. அதே ஸ்கிசோய்டுன்னு சொல்வார்கள். Some of them develop schizophrenia. மற்றது நான் சொன்னேன், நாட் ப்ரிப்பேர் டு சிச்சுவேஷன். இந்த மனம் பின்போக்கா போகும், ரிக்ரெஸ். அவர்கள் இதை இமேச்சுர், அது அவர் இம்பேஷன். அவர்கள் சொல்வார் இம்பால்சிவ் பர்சனாலிட்டி. சில பேருக்கு டிராமா குயின் சொல்வார்கள், பிகம் ஹிஸ்டாரிக்கல். மற்றது இந்த லைஃப் லாங் ட்ராமா. அவர்கள் பிகம் டெவலப் ஹேட்ரட். அவர்களெல்லாம் ஆன்டி சோஷியலாக இந்த பாதகமான செயல்களை செய்வார்கள். மற்றது செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், இந்த ஈகோயிஸ்டிக் கண்டேக்கில் வெரி செல்ஃபிஷ். அதில் ஒரு நல்லன்னு தான் சொல்லணும். ஒரு பர்சிவியரிங், முயற்சி செய்கிற பர்சனாலிட்டி, ஸ்ட்ரைவிங், ஹார்ட் ஒர்க்கிங், அதை சொல்வார்கள் அப்சஷனல் என்று சொல்லி. ஆனால் அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக அப்சஷனில் வந்தால் எவ்ரி திங் கெட் டிலேட். அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்கிறது. இதில் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், எல்லா குவாலிட்டிஸும் எங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்குன்றது. அது அத்துமீறி போகக்கூடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். இந்த அதான் ட்ரைட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். we got all these traits to a degree. ஒன்றுமே இல்லாமல் தனி ஒரு 100% 100% ஃப்ளாலஸ் பர்சனாலிட்டி என்று ஒருத்தரும் இல்லை என்றுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவ்வளவுதான் என்னுடைய பேச்சு. இதுவரை நீங்கள் பொறுத்துமையாக கேட்டுக்கொண்டு இருந்ததுக்காக மிக்க நன்றி. நாங்கள் உங்களுடைய கேள்விக்காக காத்திருக்கின்றேன். மிகவும் நன்றி டாக்டர் ஜெகநாதன் ஐயா. அதாவது ஆளுமை, சவால்கள் மற்றும் சீர்கேடுகள் பற்றி பல கோணங்களில் ஆராய்ந்து பேசினதுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கருத்துக்களை நீங்க சொல்லலாம். மிகவும் நன்றி. முதலாவதாக சீம் சாலையிலிருந்து கண்குவனேசன் ஐயா, நீங்க பேசலாம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. நீங்கள் பல விடயங்களை எடுத்து கூறினீர்கள். ஆனால் நான் எல்லாவற்றுக்குள்ளும் போக விரும்பவில்லை நேரம் கருதி. ஆனால் என்னென்றால், முதலாவதாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். என்னை பொறுத்த வரையில் ஆளுமை என்றதுக்கு நான் if I can define, தமிழ்ல தான் சொல்றேன். ஆளுமை என்பது ஒருவரின் எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நடத்தை மற்றும் மதிப்புகள் ஒருங்கிணைந்து உருவாகும் முழுமையான, அதை நான் சொல்லுவேன் குண வடிவம் என்று, ஒரு மனிதனுக்குரிய குண வடிவம் என்று தமிழ்ல நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ தெரியவில்லை. அந்த பிரச்சனை என்னென்றால், ஆனா இந்த ஆளுமையை வடிவமைக்கிறதுல பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய சவால்கள் உள்ளன. ஆனா என்னை பொறுத்தவரையில நான் 3 சவால்களைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். வேற கணக்கு இருக்கு. முதலாவது என்னென்னா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். அது இல்லாதவன் ஆளுமைக்குள்ள போகவே முடியாது. தன்னம்பிக்கை முதலாவது. 2வது சுற்றுப்புற அழுத்தம். இப்ப நீங்கள் பேசினீங்கள், உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ரன் டவுன் பண்ணி பேசினாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அதாவது புறத்திலிருந்து வர்ற அழுத்தத்தை நீங்கள் தாங்கிக் கொள்ள டொலரேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இருக்க வேண்டும். அல்லாட்டி ஆளுமை சரி வராது. அது என்னது 2வது. 3வது தோல்வி பற்றிய பயம்.
நான் தோற்று விடுவேனோ என்று பயம் வாரது. அப்ப அந்த 3 விஷயம் திருப்பி சொன்னேன் என்றால், ஆளுமை என்பது ஒரு குண வடிவம். முதலாவதாக அதற்குரிய சவால்களில் முதலாவது தன்னம்பிக்கை இழத்தல், சுற்றுப்புற அழுத்தத்தால் வார பிரச்சனை, மற்றது தோல்வி பற்றிய பயம். இந்த 3ஐயும் நாங்கள் நிவர்த்தி பண்ணினால் அவர் ஒரு ஆளுமை உள்ள மனிதனாக கூறலாம். எனக்கு பிடித்த ஒரு திறமான ஆளுமை உள்ள மனிதன் திருநாவுக்கரசர். பாடுகிறார், நாமார்க்கும் குடி அல்லோம் என்று இவ்வளவு வீரமா பாடுறார். இப்படி நாங்கள் பாடவே முடியாது ஒரு தரம். அப்படியான ஒரு ஆளுமை உள்ள மனிதன் அவர். அதை கூறி ஒரே ஒரு கேள்வி ஐயா, என்னென்று அந்த இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் தமிழ்ல கேள்வியை கேட்கிறேன். அது கொஞ்சம் நீங்கள் அதை தட்டி கொஞ்சம் தான் போனீங்கள், உள்ளுக்கு போக இல்லை. பட் கேள்வி இதுதான் ஐயா, இஸ் லீடர்ஸ் ஆர் போர்ன் ஓ மேட்? அதாவது தமிழ்ல சொன்னார், தலைமை பண்பு என்பது பிறப்பால் வருவதா பயிற்றுவிக்கப்படுவதால் வருவதா என்றதான் கேள்வி. அதை பற்றி ஏதாவது சொல்லுவீங்களா? கேள்விக்கு மறுமொழியா சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் வகுப்பு பள்ளிக்கூட காலத்திலே பார்த்திருப்பீர்கள், ஒரு சிலர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல மும்மரமா இருப்பார்கள். சில பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதை பெருசா என்னென்னு சொல்ற சண்டை பிடிக்க எல்லாம் போக மாட்டார்கள். அதுல பவர் ஸ்ட்ரகல் ஒன்று இருக்காது. அதனுடைய இது நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட மாதிரி அட் பர்த்தா அல்லது தோற்றுவிக்கப்படுகிற கேள்வி ஆங்கிலத்துல கூட விளங்குது. இஸ் லீடர்ஸ் ஆர் போர்ன் ஓ மேட்? அதாவது பிறப்பால் வருவதா அல்லது? இந்த கேள்வி பலர் இல்ல பொதுவாக பேசப்படுற ஒரு கேள்விதான். I don't think you can give a one word answer. Okay. மற்றது இந்த ஆளுமை என்று சொல்லி இருக்கல, நானும் அப்படித்தான் நினைச்சுக்கணும். ஏன் இந்த பர்சனாலிட்டிக்கு ஆளுமை என்று சொன்னார்கள், பொருத்தம் இல்லையே என்று. ஏனென்றால் குணம் தானே, நான் குணாதிசயம் என்று சொல்லுவோம், நீங்க சொன்ன மாதிரி, அல்லது சுபாவம் என்று சொல்றது. எட்டிமாலஜிக்குள்ள போய் பார்த்த பிறகுதான் அந்த பர்சனா என்று சொல்றது, அதோட அது அந்த பர்சனா என்று சொல்லி சோலோட சம்பந்தப்பட்டதா தான் எடுத்திருக்கிறார். சோல், ஆன்மாவோட உள்ளே ஒரு ஆற்றலோ சக்தி என்று சொல்லி. அப்ப அதுதான் எங்களை ஆட்டுவிக்குது என்று சொல்லி. ஸோ அப்ப அது ஆளுமை என்றேக்குல நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஆளை விவரிக்கல, we are going by what we are seeing obviously. ஸோ in a way நீங்க சொல்றது சரிதான். ஆனால் நாங்கள் எங்களை அறிகிறோம் என்று சொன்னால் இன்னொரு ஆளுடைய ஒப்பீனியன் நாங்கள் இப்போ சில பேர் சொல்லலாமே, I'm a difficult person, and that doesn't mean I'm a difficult person. I'm sure I've been categorized as a difficult person by few people. So அதுக்காக நான் மனம் புண்படுறே இல்லை. அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி I don't live for other people's validation, அங்கீகாரம். அப்படி தவறாக எடுத்து சொன்னால் நான் அவர்களுடைய அறியாமை என்று தான் எடுக்கின்றேன். அப்படி என்றால் உங்களுக்கு கோபம் வராது. நீங்கள் உங்களோட ஆணவ கண்ணோட பார்த்தால் உங்களுக்கு கோபம் வரும். வேற யார் எனக்கு அப்படி சொல்றது? சரிதானே? ஓகே, நன்றி 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 நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சனம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் ஆளுமை, சவால்கள் மற்றும் சீர்கேடுகள் பற்றி பேசியிருந்தார். அவர் சீர்திருத்தம் பற்றி தான் பேசியிருந்தார். மனம் பற்றிய ஆளுமையை பற்றி இப்போ நீங்கள் கதைச்சு விட்டீர்கள். நான் அதை விட்டு மனம் பற்றிய இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் வந்தீர்கள். நீங்கள் எம்பிபிஎஸ் என்றபடினாலே அதை எல்லாவற்றையும் அது ஒரு வேரியபிளாக இருக்கிறது, ஒன்றும் தீர்மானிக்க முடியாதது என்றதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறீர்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் தீர்மானமாக ஆன்மீகம் சொன்ன மனத்தை பற்றி நான் பல இடங்களில் டச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலாக சொல்கிறேன். அதாவது இந்த மனம் என்றால், மனம் சீரானால் வேறொன்றும் தேவையில்லை என்றுதான் அகத்தியரே சொல்றார்.
மனம் சுத்தமானால் உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. மனம் சுத்தமான மனம் என்றா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஒன்றும் செய்யுது. மனம் சுத்தமா இருக்கும். அப்ப மனம் சுத்தம் என்றா நீ உங்களோட கருத்தின்படி அது வேரியபிள், எவ்வளவு சுத்தம் என்றது அது தீர்மானிக்க இயலாது. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது என்றால், இது மனத்தை பற்றி சொல்லேக சுத்தம் என்றதுக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த இவ்வளத்தையும் ஒரு கொண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இதை 30% 20% 10% என்று மாதிரி ஒரு கொண்ட்ரோல்ல வச்சிருந்தால்தான் உங்களோட லைஃப் சீராக போகின்றது. எல்லாம் இருக்கும், கடைசி வரையும் இருக்கும், எல்லாம் இருக்கும் என்றதை சொல்லியிருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்கோ. நாங்கள் யோசிக்கிறோம் எல்லாரும், நீங்களும் என்ன மாதிரி யோசிக்கலாம், டாக்டர் நானும் அதே மாதிரி யோசிக்கலாம். புத்தி இருக்கு, இப்படி செய்தா வெல்லலாம், இப்படி செய்தா வெல்லலாம்ன்றதை ஒரு புத்தியும் 2 பேருக்கு சரி வரலாம். அவரும் அதே மாதிரி புத்தி, இதே மாதிரி புத்தி சொல்லலாம். சித்தம் என்பது அப்படி இல்லை. சித்தம் என்பது அவரவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அவற்ற கடவுள் இறை அருளினால கிடைக்கப்பட்டதுதான் சித்தம். அவை இந்த முடிவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவைத்தான் சொல்லுவார்கள். நீங்க சொன்ன வேரியபிள் என்றதுல உண்மை இருக்கு. சித்தம் என்றது உண்டாக வராது, அது வேரியபிளா இருக்கும். அதை ஆட்சி செய்யறது தான் இந்த மனம் சுத்தி அகங்காரம், அந்த ஆணவம் என்றது அகங்காரம், அது ஆட்சி செய்தது இவ்வளவு தூரம். அதை நீங்க குறைக்கலாம், கூட்டலாம். நாங்கள் இதெல்லாம் ஒரு வேரியபிளான டிஸ்கஷனுக்குரிய அளவில் நீங்க சொல்லி எங்களை டிஸ்கஸ் பண்ண வைத்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்க அருமையாக இதை பற்றிய விவரத்தை கூறியிருக்கிறீர்கள். அதாவது மனம் பதட்டத்தை பற்றி சொன்னீர்கள். அதை சொல்லி நான் நீ பாடுறேன். கன பேர் கையெழுத்திருக்கிறார். மனப்பதட்டம், மனப்பதட்டத்துக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், மனம் பதட்டப்படுது. இனி அப்ப நாங்க அவை என்னன்னு கண்டுபிடிக்கணும். மனம் பதட்டப்படுதுன்றது ஒன்று அவற்றை அறிகுறி இல்லையாண்டா பிளட் வெசல், அது ஆற்றிய கையை பிடிச்சு பார்ப்பார்கள். அந்த ஆற்றி எப்படி அந்த பிளட் போகுது, ஜம்ப் பண்ணுது, பாம்பு மாதிரி போகுதோ, சுழண்டு கொண்டு போகுதோ, இப்படி இப்படி ஜம்ப் பண்ணுதோ, ஏதோ கனவு அந்த நாளையில சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். எப்படி போகுதுன்றது வாடம் சொல்லும். அப்படி பாம்பு மாதிரி போனா எப்படி, ரோல் பண்ணி போனா எப்படி, உங்களோட ஆற்றிய கையை 3 விரலையும் வச்சு கொண்டு எத்தனையோ விதமாக வாகடங்கள் சொல்லுது. அப்ப அதில் வச்சு அதை கண்டுபிடிச்சுடணும். பிறகு நொட்டில போய் பார்ப்பினோம். அந்த நொட்டில ஒரு சின்ன மசாஜ் கொடுத்தா, நீங்க MBBS என்றபடியால உங்களுக்கு நான் அந்த கதை சொல்லத்தை மறந்து கொடுக்குற கதை நான் இதை சொல்றேன். இந்த சித்தர்கள் இந்த விஷயம் நொட். அப்ப 3 விடயம், ஒன்று மனப்பதட்டம், மற்ற பிளட் வெசல், நரம்பு, நோட்ஸ். இதாலதான் அவைகள் அறிந்து கொள்வார்கள் இவர் என்னத்துக்கு பதட்டப்படுறார், ஏன் பதட்டப்படுகிறார் என்றதை. மற்றது ஆன்மீகத்தினாலே அவைன்றது அறிவு ஆற்றலினாலேயும் உள்மனத்துக்குள்ள போய் கண்டு கொள்ளுவார்கள். மனது சிலர் தொட்டு சில விஷயங்களை உணர்த்துவார்கள், சிலது பார்த்து சில விஷயங்களை உணர்த்துவார்கள், சிலது சொல்லி விளங்கப்படுத்தி சில விஷயங்களை மற்றவருக்கு உணர்த்துவார்கள். அது அவரவருடைய பலன். அது ஆன்மீக பலன் இருந்தது என்றால் மற்றவருக்கு நீங்கள் என்ன மாதிரி விளங்கப்படுத்தி அதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெட்டித்தனம் உங்களுக்கு வேணும். அதுதான் சொல்லி இந்த நீங்க பெரிய ஒரு சப்ஜெக்ட், கடல் போல சப்ஜெக்ட், மனப்பதட்டத்தை பற்றி எடுத்தீர்கள். நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் வந்து இது ஒரு சினிமா பாட்டு என்றாலும் புத்திக்கும் வெற்றிக்கும் புத்தி இல்ல நடைமுறையில பாக்குறோம். படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகிறான். நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வரோம். நான் MBBSல படித்த விட இதுல பேச்சுல அடக்கினதெல்லாம் லைஃப்ல பார்த்ததுதான். ஐ அம் நாட் a perfect person. நான் சொன்னேன் எல்லா ட்ரைட்ஸும் என்கிட்டயும் இருக்கின்றது.
ஆனால் நான் சொன்ன ஒரு ட்ரைட்டும் என்னை சுற்றி பேஷன்ஸை விடுங்கோ, பேஷன்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களோ உறவினர்கள் வச்சுக்கொள்வோமே, அவர் எல்லாரையும் பார்க்குறேன். ஐ எம் நாட் தீர்ப்பளிக்க இல்லை, ஐ எம் நாட் ஃபாலன் அவுட் வித் தெம், தே ஆர் ஃபாலன் அவுட் வித் மீ. ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு கண்டினியூ மை ரிலேஷன்ஷிப். ஆனபடியா இது நான் ஜட்மெண்ட் என்ற முறையில் பார்க்குறேன் இல்லை, புரிந்து கொள்ள ஒன்றும் இல்லை. அந்த வகையில் நான் சொல்றேன் ஒழிய இது எடுத்தது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் அப்ளிகபிள் ஃப்ரம் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதே வலியுறுத்த விரும்பினேன். நன்றி. நீங்க அந்த விளங்கப்படுத்தலுக்கும் விளங்குதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விளங்கப்படுத்துறவர் டெக்னிக்கலா விளங்கப்படுத்தலாம், ஆனா மனத்தினால போய் அவற்றை மனதுக்கு பூந்து அவருக்கு விளங்கப்படுத்துற தன்மை ஆன்மீகத்திலான் இருக்கு. அது ஒன்று. மற்றது நீங்கள் தலைமை பதவியை சொன்னீர்கள். தலைமை பதவி என்றது பிறவியால வாரது தன்மை. அவருக்கு ஒரு தலைமை பதவியை வகிக்கிற பலன் இருக்கு, தன்மை இருக்கு. ஆனால் அவையின் அறிவுகளால வாரதால தான் அதை கொண்டு நடத்துறார் தலைமை பதவியை என்றதை விளங்கி கொள்ளணும். ஒரு தலைமை பதவி இருக்கிறார் என்றால் ஒரு பிறப்பினாலே ஒரு தன்மை வரும், அது ஒன்று. மற்றது இந்த அறிவுகள் ஆற்றல்களால அதை அறிந்து கொள்வதாலே தலைமை பதவியை நடத்துவார் என்றது ஒன்று. இவ்வளவும் அந்த தலைமை பதவியை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள் நான் என்னால சொல்லக்கூடிய தற்போதைய பிரதமரே வேர்ஸ்ட் என்ன பாப்புலாரிட்டி வைஸ் வேர்ஸ்ட் என்று சொல்லுவார். அவர் தலைமை மட்டுமில்லை, இத்தனைக்கு லா பேக்ரவுண்ட். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக சொல்ல இல்லை. நான் இங்கே இங்கிலாண்டில் பல இடங்களில் வேலை செய்து, கடைசியாக வேலை செய்தது லண்டனில். ஆனால் நான் லண்டனில் வேலை செய்யல, நான் வேலை செய்த டீமில் இருக்கிற லீடர் என்ன வேலையால் கிளக்க பார்த்தார். ஆனால் அட்மயர் ஹிஸ் தலைமை, இஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹி குடன்ட் சக்சீட். சரியா பார்த்தீங்களா? முதல் நான் பயந்து போனேன். இப்போ இது நான் நினைச்சேன் நானும் ஒரு சவாலாக எடுப்பேன்னு சொல்லி. தேர் வாஸ் நத்திங் பேஷண்ட்ல, ஐ டிடன்ட் ஹேவ் எனி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ். அவருக்கு என்ன பிடிக்க இல்லை. அவர் தன்னுடைய இதை காட்டி இட்ஸ் அன் ஆட்டோகிராட்டிக், அழகாக சொன்னார். அவர் ஒரு சர்வாதிகார முறையில் நடத்தினார். ஆனால் ஐ டிட் அட்மயர் ஹிம். இப்போ நீங்கள் கேட்டீங்கள் எல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வந்தவர்களுக்கு முதுகெலும்பு இல்லாத மாதிரி இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்களா, பிரயோசனமே இல்லை. தே கான் கண்ட்ரோல் பண்ணாட்டி உங்களுக்கு மேலே ஏறி மிதிச்சிடுவாங்க. அது பர்டிகுலர்லி சோஷியல் சர்வீசஸ் எங்களுக்கு மேலே ஏறி மிதிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பினோம். I'm sure இங்க இருக்கணும். I'm sure couple of doctors Sarah Sivalona would admit, agree with me. நன்றி. நன்றி. அடுத்த ஜெர்மனில இருந்து கிரேஷியன் ஜேம்ஸ் அல்ஸ்டன், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஆழமான கருத்தை கொண்டு வந்தீர்கள். ஆழமான கருத்துக்கள் பலரினாலே பகிரப்படுகிறது. ஆளுமை என்பது எடுத்தவுடன் ஒருவரிடம் வருவது என்பது அல்ல, படிப்படியாக வளர்ச்சி அடைவதுதான் ஆளுமையாக இருக்கிறது. பல்வேறு விடயங்களை ஒருவர் பெற்று வளர்ச்சி அடைகிறார், இது ஆளுமையாக இருக்கிறது. அழகாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அடுத்ததா சுவேந்திர தர்மகுமாரம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடராஜா ஜெயநாதன் ஐயா உங்களுடைய பேச்சு, அதாவது ஆளுமை, சவால்களும் மற்றது சீர்கேடுகளும் என்று நீங்க சொன்னது நான் விளங்கி கொண்டது என்றால், இந்த ஆளுமை என்பது தனி நபரிடம் இருக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் அவர் பழகும் விதம் எல்லாம் சேர்ந்தது என்று தான் கோநேசன் ஐயாவும் சொன்னார். அதுதான் நானும் உங்களுடைய பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மற்றது ஆளுமை சவால்கள் என்று நீங்கள் கூறினது புதிய அனுபவங்களை ஏற்க தயங்குறது. மற்றது தனிமையை விரும்புபவர்கள் சமூகத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. மற்றவர்களை புரிந்து கொள்ளுவதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு சிரமம் இருக்கும். இதுதான் சவால்கள்.
மற்றது நீங்க சீர்கேடுகள் என்று கூறினது சில பேருக்கு சின்ன வயதிலேயே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். மற்றது குடும்பத்தில் உள்ள மோதல்கள் அல்லது அவர்கள் குடும்பத்தில் வளர்ந்த விதம். மற்றது இப்ப இந்த ஊடகங்கள் தாக்கமும் கணக்க சீர்கேடுகளை கொண்டு வருகிறது. அது எல்லோரும் அறிந்த விடயம். இப்போது ஆஸ்திரேலியாவிலேயும் சிறு பிள்ளைகள் இது பாவிக்க கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இதுகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது என்னென்றா, உங்களுடைய பலநிலை பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்றதுதான் முக்கியம். அதை எதிர்கொள்ள வேண்டியதுல முக்கியமானது. மற்றது அப்படி சில பேருக்கு மனம் சிறு வயதிலிருந்தே மன கோளாறுகள் அதுகள் இருக்கிறது. நல கோளாறுகள் நீங்கள் அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். அத ஒரு உங்களை போன்ற மனநிலை நல நிபுணரிடம் போய் அதற்கான வழிவகைகளை சிகிச்சை முறைகளை கையாள்றது. மற்றது புதிய பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றதை நீங்க கூறின. என்ற ஆளுமை என்பது வாழ்நாள் பூராவும் இருக்கும் ஆட்களுக்கு. அதில் இருந்து சவால்களை ஏற்று மற்றது சீர்கேடுகளை களைத்து தன்னை ஒரு பூரண மனிதனாக ஆக்குவது. அதுதான் நீங்க கடைசியாக சொன்னது. இந்த தியானம், மற்றது மூச்சு பயிற்சி, யோகா, இதுகள் எல்லாம் கூறினீர்கள். இதுதான் நான் என்று உங்களுடைய பேச்சிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்று கூறி உங்களுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. இந்த பூர்ணத்துவம் என்பதுதான் அந்த நான் வச்சிருக்கிற திருக்குறள் புத்தகத்தில் அப்படி இருக்கின்றது. மற்றவர்களும் திருக்குறள் படிக்கிறார்கள். இந்த ஊழ் என்ற சாப்டர்ல அதைத்தான் வலியுறுத்துறார்கள். ஊழ் என்பது அதுதான் மீனிங் என்று சொல்லி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக கார்டிஃப் வேல்ஸ்ல இருந்து சரவணன் குப்புசாமி ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் மாஸ்டர், அருமையான பேச்சு. அரை மணி நேரம் பத்தாது, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்புறம் கென் குகனேசன் ஐயா ஒரு இது சொல்லியிருந்தாங்க, லீடர்ஸ் ஆர் பார்ன் ஆர் மேட் அப்படின்னு. அது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேள்வி. ஐ மீன், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லீடர்ஸ் ஆர் பார்ன்ன்றதை விட லீடர்ஸ் ஆர் மேட்ன்றது தான் நிறைய ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன், person who changes the industry, for example technology எடுத்தீங்கன்னா Steve Jobs, his father was not a technical leader or technology leader, but he changed எல்லா இண்டஸ்ட்ரியும் மாற்றிட்டார். மியூசிக் இண்டஸ்ட்ரி, விஷுவல் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, எல்லாத்தையுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் மாற்றி இருக்கார். ஸோ a leader is trained through a lot of discipline and his ideas and ideologies. So அதனால தான் leaders are mostly made and not born. Thank you sir. இன்ட்ரெஸ்டிங். ஏனென்றால் என்னுடைய ஒரு உறவினர் அவர் MBA படிச்சு யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி MBA படிச்சு அவர் ஃபேமிலியிலே ஒரு 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 தூய ஒரு விஷயம் நடந்துட்டது. அவர் அதை he didn't know what damage limitation was. தமிழ்ல சொல்லுவார்கள், மலத்தை மிதித்தவன் எல்லா இடமும் போய் தேய்ப்பான். he was behaving like that. அப்ப நான் யோசிச்சேன், இவர் என்ன MBA படிச்சாரு? you know what damage limitation means? He didn't apply that. பாத்தீங்களா? ட்ரைனிங் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி MBA படிச்சும் பிரயோசனம் என்னது கருத்தியில. அவர் இப்ப எனக்கு he has fallen out with me. பாத்தீங்களா? இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த நான். நன்றி. அவர் தகப்பனுடைய குணத்தை எடுத்திருக்கின்றார். இப்ப பாத்தீங்களா? நான் அவரை கேர்ஸ் பண்ணல. He's been already cursed. He's got his father's genes. There you are. Yeah. நன்றி. நன்றி. அடுத்த டாக்டர் நவரத்னம் பேசுகிறார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜெகநாதன் டாக்டர் பல விஷயங்கள் கூறியிருந்தார். இந்த ஆளுமை என்றது நான் விளங்கி கொண்டது ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மை. அதில் ஜீன்ஸ் பிறப்பிலே சிலருக்கு உண்டு, ஆனால் வளர்ப்பிலும் பெரும்
சந்திக்கும் விஷயங்களாலேயும் அவருடைய ஆளுமை பதப்படும் will be made by the environment and the association he moves with. I've met English இங்கே என்னுடன் வேலை செய்த கன்சல்டன்ஸ் சில பேர். அவர் வந்து ஒரு ரேசிஸ் குரூப்போட மேசன்ஸ் அல்லது ஒரு கிளானோட சேர்ந்து இருப்பார்கள். ஏஷியாவிலிருந்து வந்தவர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு தலைமைக்கு தகுதி இல்லை என்று கருதுபவர்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவருடைய பர்சனாலிட்டி அப்படி மாறிடும். அது மாதிரி என்வாரன்மெண்ட் as a place to play on this makeup of the personality. ஆளுமை நான் அறிந்த அளவில் அது ஜீன்ஸில் தான் இருக்குது. அது பிறகு அந்த என்வாரன்மெண்ட் அவருடைய அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஆசிரியர்மார், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பல குரூப் பொறுத்தது. அதை விட நாங்கள் தியானம் செய்வதால் நமது மனத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆளுமையை பதப்படுத்தலாம். மற்றவர்களுடன் அன்பாக இருப்பது சிவகாருண்யம். அப்போ இந்த கெட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்கக்கூடியது நமது சிவகாருண்யம். யோகசுவாமி சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் கடவுள் முன்னிலை சமம். அதனால் நாங்கள் ஒரு தர வருத்தக்கூடாது, இந்த துன்புறுத்துவதில் இன்பம் காணக்கூடாது. அப்படி என்றால் உலகம் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு புறப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு ராஜேஷ் பாலாமா நீங்க பேசலாம், உங்களோட கருத்தை கூறலாம். அதாவது நாளை காலமே 9 மணிக்கு அருமையான ஒரு யோகா நிகழ்ச்சி சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னியிலிருந்து நடத்துகிறார். பேருந்து 10 மணிக்கு இன் மெமரி ஆஃப் லைஃப்ஸ் லாஸ்ட் டு வார் அண்ட் வயலன்ஸ். எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள் வாரில், அண்மையில் நடந்து வயலன்ஸ். இப்படிப்பட்டவர்களுக்காக 1 hour சைலன்ஸ், மற்றது ஒரு 15 நிமிஷம் சைலன்ஸாக இருப்போம். இப்போ இந்த மியூசிக் மெடிடேஷன் ஒரு 40 நிமிஷம் நடைபெறும். மற்றது ப்ரேயர் டெடிகேட்டட் டு பீஸ் அண்ட் ஹீலிங். இவ்வளவு விஷயங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலமை 10 மணிக்கு UK நேரம் நடைபெறும். இப்போ இந்த 11 மணிக்கு சுகி சிவம் அவர்கள் பேசின பேச்சு ஒன்று போடப்படும். அதாவது கோள்களும் நாமும் என்பது. இது 11 மணி UK டைம் 6 AM டொரண்டோ நியூயார்க் டைம்ல நடைபெறும். இந்த நாளைக்கு இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. இதில் பாடக்கூடியவர்கள் என்ன பாட்டுனாலும் நீங்க பாடலாம், எந்த லாங்குவேஜ்லையும் பாடலாம். மற்றது படித்ததில் பிடித்த விஷயத்தை கூட நீங்க முன்னுக்கு வரலாம். நீங்க பின்னுக்கு இருந்து கொண்டு இருக்காம சில பேர் முன்னுக்கு முகத்தை காட்டாமல் கூட நீங்க விஷயத்தை படிச்சீங்கன்னா அதை கூட நீங்க வாசிச்சு விடலாம். எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தானே சொல்றேன். இப்பொழுது நார்த் லண்டன்ல இருந்து ராஜேஷ் பாலா அம்மா நீங்க பேசலாம். வணக்கம் எல்லோருக்கும். வழக்கம் போல டாக்டர் ஜெகநாதன் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கிறார். ஆளுமை என்றது என்னுடைய ஆளுமை என்பதுனா வெல் பேலன்ஸ் மைண்ட் என்று நினைக்கிறேன். அப்போ அது அப்படியானவங்கள் தான் முன்னேறலாம். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வர்ற சவால்கள் சீர்கேடுகளை நான் 3வது தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கேட்க எங்களின் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அது சொல்லாமல் இருக்கும். ஆனால் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அதுதான் பேஸ் எங்களுக்கு, அறிவு வளர்ச்சி. அதை தாண்டி எங்களின் சோஷியல் வளர்ச்சி, சோஷியல் யாரோட பழகிறோம், என்ன மாதிரி உந்துதல்களை தர்றாங்க, மற்றபடி சைக்காலஜிக்கல் வளர்ச்சி, எங்களோட மனம் எப்படி வளருது,
இதெல்லாம் கணக்கு இருக்கு. இப்பெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இதையும் வச்சு சொல்றாங்க. ஸோ 5-6 அம்சங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுகளை வச்சு ஒரு பிள்ளை ஒரு ஆளுமையான வர்றதுன்றது அதான் சவால். இப்போ நாங்கள் எத்தனையோ பேரை சொல்லியிருக்கணும், டிஎன்ஏல இருக்கலாம், ஜீன்ஸில் இருக்கலாம் கட்டிக்கார பிள்ளைன்னு. ஆனால் அந்த என்வாயரன்மெண்ட் சரியில்லை என்றால் இட் இஸ் டிஃபிகல்ட். இப்போ எரிக்சன் என்ற அறிஞர் சொல்றார், doesn't matter where are you born, doesn't matter how the situation, if the child want to do it, if the child will do it என்று சொல்றார். ஆனால் அது எனக்கு விருப்பமான தியரி அதுதான். ஏனென்றால் ஆளுமையான எத்தனை பேரை பார்க்குற பணக்கார இடங்களில் பிறக்காமல் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆளுமை என்றது என்ன பொறுத்தளவில் பேலன்ஸ் மைண்ட், அதை கொண்டு வர்றதுக்கு வர்ற சவால்களை மனுஷன் ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டால் அவன் he will be good. otherwise சீர்கேடுகள் வரும். நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அந்த வில், அதுதான் பஞ்சாச்சரம் ஐயான்னு சொன்னார், சித்தம் வந்து கடவுள் கிருபையாலேன்னு சொல்லி இஸ் ரைட் இன் அ வே. அதான் அந்த வில் தேர்ஸ் அ வே. நன்றி. நன்றி. அடுத்ததாக பலர்மோ இத்தாலியிலிருந்து ஸ்ரீ கனக பாலச்சந்திர குருக்கள், நீங்க பேசுங்க. வணக்கம் டாக்டர் அவர்களே. நீங்கள் பேசுற பேச்சு நான் இப்போது நாப்போலி அதற்காக சொல்ல வேணும். இத்தாலியில நாப்போலி என்ற இடத்துல ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பூசை அதற்காக காட்டி போட்டு வர்ற பூசைக்காக வந்தனால் இன்று பயணம். நாளைக்கு காலையில 10:30க்கு ஷிப் ஒலிக்கிறோம். ஷிப் வந்து கிரிமால்டி லைன்ஸ் என்று சொல்லி ஒலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ள நான் அவர் ஆளுமையை பத்தி கேட்காட்டியும் நான் உள்ளுக்கு வந்த அப்புறம்தான் பார்த்தேன். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுமை விஷயங்கள் எப்படி ஆன்மீக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இருக்குதுன்றத சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். ஐயா நிறைய சொல்லியிருப்பினோம். உதாரணமா இன்றைக்கு முக்கியமா ஆறுமுக நாவலருடைய குரு பூஜை தினம். இன்றைய தினம் இந்த ஆளுமையை பத்தி பேசுனது மிகவும் பொருத்தமானது. காரணம், 19ஆம் நூற்றாண்டுல சீர்கேடுகள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஆறுமுக நாவலர் வந்து தன்னுடைய ஆளுமை பண்பினால் தமிழ் மொழி, சைவம், கல்வி, அடுத்த இலக்கிய பணி, அச்சுப்பதிப்பு போன்றவற்றை தன்னுடைய தனி ஆளுமையின் காரணமாக எதிர்த்து நின்று போராடினவர். அப்ப ஆளுமைக்கு இலட்சணமானவரும் ஆன்மீக ரீதியா ஆறுமுக நாவலரை குறிப்பிடலாம். அதே போல இருக்கிறார் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் இருக்கிறார். இருந்தாலும் இப்படி இன்றைய நாள்ல அவர் பேசினதுக்கு எல்லோருக்கும் ஆசைகளும் கருணையும் கிடைப்பதாக வேண்டிக் கொள்வதோடு, ஆளுமையை பற்றி நிறைய சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளப்பகுப்பு கொள்கையே அந்த ஆளுமைக்குள்ளால வளர்ச்சி படுகிறது. அதோட பவுலோவினுடைய தேவை கொள்கை. பவுலோவை வந்து ஒரு குழந்தை பிறந்ததுல முன்பு ஐயா சடாச்சரம் ஐயாவும் டாக்டர் அவர்களும் சொன்னது போல இந்த வளர்ச்சி படிநிலையில தான் ஒருவருடைய ஆளுமை தீர்மானிக்கப்படும். பவுலோவனுடைய தேவை கொள்கை வந்து 5 அடுக்குகளை கொண்டது நினைக்கிறேன். உணவு தேவை, உறவு தேவை, தாயினுடைய அன்பு, பிறகு என்னன்னு சொல்லலாம், குடும்பம், புறச்சூழல், பாடசாலை, சமூகம், கிராமம், நாடு, உலகம் என்று பவுலோ அவர்கள் தேவை கொள்கையை அப்படி பிரிச்சு சொல்ற. வந்த வகையில ஆளுமை என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல. ஐயா சொன்னதுக்குள்ள பரந்தப்பட்ட விஷயம். அதுக்குள்ள டொட்டொண்ட காட்டணும் பரம்பரை மிகவும் முக்கியமானது என்று கூறிக்கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன். நாப்போலி டு பலர்மோ. நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. மோகன் ஐயா, நீங்க பேசுங்க. உங்களோட முகம் தெரியல சரியா, அந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும். உங்களை பற்றி சில அறிமுகம் செய்துட்டு நீங்க பேசுங்க. நீங்க முதல் தரம் வந்தா நினைக்கிறேன். உங்களோட முகத்தையே தெரியுது இல்லை எனக்கு. சரிங்க, பேசுங்க. ஆமா தெரியுது. இப்ப கேட்கலாம் நான் சொல்றது. நீங்க பழைக்கிறது பேக்கிறது லைட் வந்து பின்னால வரப்படாது, முன்னால வரணும் லைட். பாருங்க எல்லாருக்கும் அடுத்த முறை நீங்க ஜூம்ல பார்த்தா உங்களை பற்றி உங்களோட முகம் தெரியும். எனிவே நீங்க பேசுங்க, லேட்டா போகுது. Okay, sorry. Thank you so much, Jaga. It was a very interesting lecture. But I am fascinated by a comment made by one of the viewers. So he said, a complete man should have 3 qualities. I was trying to write down, but I couldn't. Was not fast enough. I don't know whether you remember. He was the second speaker. His name is Kugadasan, I think.
So he said the Bhuvanesan. last thing. Huh? Bhuvanesan. Ganesan, yeah. Do you remember what he said? He said there were 3 qualities. I remember the third quality, that you should not have fear. But the first 2 I can't remember. Do you mind telling me? புவனேஸ்வர் மாஸ்டர் நீங்க ஒரு சொல்லுங்க அவருக்கு. ஓகே, முதலாவது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட். Okay. இரண்டாவது சுற்றுப்புற அழுத்தம் என்றால் கமிங் ஃப்ரம் என்வாயர்மெண்ட். Sorry, அது விளங்க இல்லை, சொல்லுங்க, விளக்கப்படுத்துங்க. என்னென்றால் இப்ப ஐயாவுக்கு சொன்ன இப்ப என்னென்றால் தன்னம்பிக்கைன்றது உங்களுக்கு விளங்குது, அது செல்ஃப் கான்ஃபிடென்ட். மற்றது தமிழ்ல சொன்னால் சுற்றுப்புற அழுத்தம் என்று சொல்லலாம். யூனோ, நீங்கள் இருக்கிறீர்கள், சில வேளை உங்களோட வைஃப் அல்லடி பிள்ளைகள் அல்லடி சுற்றத்தார் வந்து உங்களை சாகடிக்க பார்ப்பார்கள், அல்லது சொல்லி உங்களை குழப்புவார்கள். அதில இருந்து நீங்கள் விடுபட வேணும். அப்படித்தான் அப்பதான் நீங்கள் ஒரு ஆளுமை உள்ளவராக இருக்கலாம். இரண்டாவது, அதாவது என்வாயர்மெண்டல் இம்பாக்ட்ஸ் என்று சொல்லுங்களேன் இங்கிலீஷ்ல. என்வாயர்மெண்ட் இம்பாக்ட்ஸ். Thank you. Yeah, thank you. Fear of அதாவது நீங்க fear, அது உங்களை விளங்கிடுது, தோல்வி பற்றிய பயம். நான் third point விளங்குது. Thank you so much. That's all I wanted to ask. Thank you. அந்த என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் சொல்லிக்கல, நான் அதை இசைவாக சொல்லிக்கல. If somebody is threatening you, that doesn't mean you give in. You have to understand the reality. He is threatening you because he is unreasonable, or he may be somebody who is unlawful. That means you have to take the matters into the law. So நீங்க ஈஸியா சொல்லலாம் டு என்னன்னு சொல்றது இம்பாக்ட்னு சொல்லி. அதே மாதிரி இந்த தன்னம்பிக்கைன்னு சொல்றது இன் வாட், இது நான் சமீபத்தில் எடுத்து நான் இந்த பாரதியாற்ற பாட்டில் அடங்கி இருக்கு. திண்ணம், இந்த எண்ணிய என்ற சொன்ன ஒரு இதுல திண்ணம் என்று சொல்ல பாவிச்சிருப்பேன். அதாவது அப்பதான் எனக்கு விளங்கிச்சது. அந்த எண்ணங்களை ஹை ரெசல்யூஷன், இந்த பேஜ் இந்த தளத்துல சொன்னார்கள் ஹை ரெசல்யூஷன் என்ன மாதிரி இருக்கணும். ரெசல்யூட் எடுத்து பாருங்க, வாட் ரெசல்யூட் மீன்ஸ். பின்வாங்க கூடாது, அதெல்லாம் தைரியமே அடங்கி இருக்கின்றது இல்லையா? எனிவே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் ஜெகநாத் மாஸ்டர். பலரும் பல கருத்துக்கள் கூறிவிட்டார்கள். உங்களோட ஆளுமை மற்ற சீர்கேடுகள் சவால்களை பற்றி மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு வந்து எடுத்து கூறினதுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். மிக்க நன்றி ஜெகநாத் மாஸ்டர். கணக்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கணும், சுகேந்திரா மாஸ்டர் வாசிக்க முடியுமா? நான் அந்த புதுசா வந்திருக்கிறபடியா அதையும் வாசிச்சு வருவேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இந்த இணையுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். மற்றது சாட் பாக்ஸையும் வாசிச்சு வர்றேன். கலைவாணி ஜெர்மனி, மிக்க நன்றி நடராச ஜெகநாதன் மாஸ்டர். ஆளுமை சவால்கள் பற்றிய பேச்சு பல்முனை சிந்தனையாக இருந்தது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ஷியாமலா, to everyone, in Tamil language one word can give you different meanings, depends where that word appears. Likewise, free will can be accepted as determine your actions, fate or divine will, etc., etc. In philosophy, you can't compare words. You don't find end in that path. But very good thought, provoking talk. Thank you. Kala Mahalingam, Canada. Thanks, your speech very good, excellent, congratulations, super talk, master, come again. Shyamala Praham Putrikra. Alumai is it attributes of behavioral, emotional, mental character? மோகன் மாஸ்டர் போட்டிருக்கிறார். ஐ லைக் டு ஆஸ்க் அ கொஸ்டின். அது இப்போ உங்கள்கிட்ட கேட்டவர். ஞானா யோகராஜா, தேங்க்யூ.
Dr. Jagannathan, for your informative and analyzing speech. It is useful speech. Shyamala Thirumbavum Potrukra, please everybody go and read Steam's last saying. Will explain about leadership. Leading ship towards material world or philosophical world. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. மிகவும் நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஜெகநாதனுடைய பேச்சு எல்லாரும் கேட்டு மகிழ்ந்து பல விடயங்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் இன்னொரு நாள் வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நாளை காலை மீண்டும் 9 மணிக்கு UK நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி.